அபுல் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னது போல உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா? வீட்டுல உள்ள ஒவ்வொரு வீட்டுல முஸ்லிம் குடும்பத்தில் இருக்கிற குழந்தை அவங்க பள்ளிவாசலோட கனெக்ஷன் ஆகிறது மக்தப் மதரசா. அதை விட்டுனா மஹல்லாவே தொலைஞ்சதுன்னு எழுதுறாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு பெரிய கனெக்டிவிட்டி. ஆய்வு செய்து இந்த விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. உலகத்தில் எந்த சமயத்திலேயும் இந்த பாக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு சமயத்துல அந்த வீட்டினுடைய குழந்தை அதனுடைய வழிபாட்டு தளத்திற்கு அவர்கள் இணைக்கப்படுகிறார்களா? அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதா? இல்லவே இல்லை. இந்த சமுதாயத்தில் மாத்திரம்தான் தெருக்கள் தோறும் பள்ளி இருக்கும். அந்த மஹல்லா தோறும் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிவாசலோடு இணைக்கப்படும். ஏதேனும் ஒரு வக்துக்காவது கையில் ஒரு ஜூஸை தூக்கி கொண்டு ஒரு அலிபட்டையை தூக்கி கொண்டு குர்ஆனை ஏந்தி கொண்டு மதரசாவிற்கு வந்து போகும் அல்லவா? அந்த மதரசாவை திறம்பட எந்த பள்ளி, எந்த மதரசா, எந்த மஹல்லா, எந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அங்கிருக்கிற ஆலிம் பாராட்டுக்குரியவர், அங்கிருக்கிற நிர்வாகம் பாராட்டுக்குரியது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபி வழியே என்ன தெரியுமா? மக்தப் இல்லாம ஒரு பள்ளிவாசல் கிடையாது. திண்ணையோடு தான் மஸ்ஜிது நபவி தொடங்குது. குழந்தை மதரசா அட்டாச்சடா இல்லாம ஒரு பள்ளிவாசல் அதுக்கு விளங்குறது கஷ்டம். இருக்கணும். அந்த நிர்வாகம் தவறு செய்கிறார்கள், அந்த ஆலிம் பொறுப்பில்லாமல் இருக்கிறார் என்று பொருள். ஏதாவது ஒரு பள்ளிவாசல்லாம் இருக்கு, மஹல்லா இருக்குது, ஆனா மக்தபு மட்டும் நடக்காது அப்படின்னா விசாரிப்பில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கிற உலமாக்களுக்கும் உண்டு, அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கும் உண்டு. ஒரு மிகப்பெரிய இணைப்பு பாலம் உயிர் நாடியாக இருக்கிற மக்தபுகள். அதை ஏன் சரி செய்யணும்னா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையை பார்த்தா பயமா இருக்கு, இளம் பெண்களை பார்த்தா பயமா இருக்கு. நாளை எப்படி இருப்பார்களோ அதை எங்க சரி செய்யறது? முளையிலேயே கிள்ளப்பட வேண்டும், அது ஆரம்பத்திலேயே போதிக்கப்பட வேண்டும். மக்தபிலே இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்கிட்ட அல்லாஹ் அக்பர் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பூரா மொபைலு, இந்த ஸ்கிரீன்களுக்கு, எலக்ட்ரானிக் மீடியாக்களுக்கு அடிமையாகி இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட எக்கச்சக்க பிரச்சனை. இந்த சைல்ட்ஹுட்ல உள்ள இந்த சைக்கோ பிரச்சனைகள், குழந்தை உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை அணுகக்கூடியவர்கள் நிறைய சொல்றாங்க. இன்னைக்கு பொதுவாவே நம்மளும் சரி, குழந்தைங்க மட்டுமல்ல, இது வந்ததுக்கு அப்புறம் நிறைய மெமரி இஷ்யூஸ் வந்து விட்டது. எதுவுமே ஞாபகத்தில் நிக்கிறது இல்ல, ஒண்ணுமே நிக்கிறது இல்லை. நம்மளுக்கும் தான் என்னமாவது சின்னதா ஒரு 4 வரி எழுதி வச்சாலும் உடனே ஒரு போட்டோ எடுத்துக்கிறான், அவ்வளவுதான். அவர் சேவ் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அவர் மனசுல யாரையாவது கூப்பிட்டு மனைவி நம்பர் என்னன்னு கேளுங்க, பார்த்தா சொல்லுவார். மனைவி நம்பர் கூட ஞாபகத்துல இல்ல. சமயத்துல காய்கறி கடைக்கு போறப்ப அந்த அம்மா 4 சாமானம் தான் சொல்லும். கத்திரிக்காய் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோன்னு அது ஒரு போட்டோ பிடிப்பார். இல்லன்னா அங்க கடையில நின்றுட்டு போன் பண்ணுவார். இந்த 3 தெரியுது, இன்னொன்னு என்னமோ சொன்னேன், அது என்னன்னா டிஜிட்டல் ஆக்கப்பட்ட உலகத்தில் நாம் நிறைய மெமரி இஷ்யூஸை சந்திக்கிறோம். நம்ம பாடு இப்படி இருந்துச்சுன்னா குழந்தை பாடு அது குஞ்சங்கள் நிமிராம இப்படியே இருக்குது. அது இப்படியே இருக்கிற இந்த தலைமுறை எதிர்நோக்குகிற மிகப்பெரிய பிரச்சனை மெமரி இஷ்யூஸ். உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், குழந்தைகள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகிற மிக முக்கியமான சந்திக்கிற சவால் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது. சோசியல் ஐசோலேஷன் என்று சொல்லுகிறோம். சமூக இடைவெளி அவங்களா ஏற்படுத்திட்டாங்க. யாரும் வரக்கூடாது வீட்டுக்கு, நம்மளும் எங்கேயும் போக கூடாது. இப்படி தனியா இருந்தே மௌத்தா போக வேண்டியதான். மாமா வீட்டுல இருந்து வர்றாங்களாமா, நம்ம வீட்டுல 2 நாள் இருந்துட்டு போவோம். 2 நாளா இங்கேயா இருப்பாங்கிறான். முதல்ல 10 நாள் 15 நாள் எல்லாம் லீவ்ல வந்து ஆஃபேலி கோட்டேலின்னு இங்கதான்டா இருப்பாங்க. 2 நாள் கூட விருந்தாளிகள் நம் வீட்டுக்கு வந்து தங்கறத இந்த இப்ப இருக்கிற ஆண்டுகள் இந்த ஜெனரேஷன் விரும்ப மாட்டேது. ஏன் வர்றாங்க? காலையில வந்து போக வேண்டியதானே, சாயந்தரம் எதுக்கு மறுநாள் வரைக்கும் இருக்கிறாங்க, என்ன வேலையா வர்றாங்க, என்னென்னமோ கேட்கிறான். மொத்தத்துல உறவுகள் வருவதை பாரமாக, இது சோசியல் ஐசோலேஷன் சொல்றோம். நமக்கு நாமே தனிமைப்படுத்தி கொள்ளுகிற மனோபாவத்திற்கு இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். எதனால் மக்தப் மதரசாக்கள் மிக தீவிரமாக நடத்தப்பட வேண்டும், கண்காணிப்புக்கு
ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் கொடுத்தான். கார்ட்டூன் எல்லாம் போய் அதுவே இப்போ ஒரு மாதிரி அனிமேஷன் 3D மாதிரி என்னென்னமோ கொடுத்தான். அப்புறம் அதுல அது இது டிக்டாக் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரே ரீல்ஸா இருக்கு. எல்லாத்துட்டையும் ரீல்ஸ், வீடியோ கேம். டைம்ல 75 வயசு கிழவை ஏறினதுல இருந்து இறங்குற வரையும் வீடியோ கேம் விளையாடுறேன். நாளைக்கு மௌத்தா போற மாதிரி இருக்காரு. தொடர்ந்து அதாவது ஸ்கிரீன் அடிமைகளாக மாறிவிட்ட ஒரு தலைமுறை இன்றைக்கு வந்திருக்கார். பெரியவர்களை படுத்துகிற பாட்டை விட நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டியது குழந்தைகள். இந்த ஃபாஸ்ட் விரும்பிகள் வேகமா டப்பு 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 டப்புன்னு போகணுங்கிறான். இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த அரை மணி நேர கிளாஸ் எல்லாம் அவனுக்கு அருமையா தெரியுது. 40 நிமிஷம் கிளாஸ் எல்லாம் அவன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். நம்ம பயானுங்களே என்னங்கிறீங்க, நம்ம நீட்ட பெரிய தலைப்படுத்து பந்தாவா அரை மணி நேரம் பேச போட்டா 100 பேர் தான் பாக்குறான். இந்த 2 நிமிஷத்துல எதையாவது போட்டோம்னா பலாயிரம் பேர் பாக்குறான். அவனுக்கு இப்படி பார்த்துட்டு இப்படி நகரணும். சிறிது நேரம் தன்னை தக்க வைத்துக் கொண்டு அத இந்த ஃபாஸ்ட் மூவிங்ல ஸ்லோவா இருக்கிற எல்லாமே வேஸ்ட். வீட்டுல தாத்தா பாட்டி பேசுறதெல்லாம் வேஸ்ட். பாத்தியார் வகுப்புல 45 நிமிஷம் கிளாஸ் நடத்துறாருன்னா அதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் வந்து பிஹேவியர் இஷ்யூஸ் என்று சொல்லுவோம். பழக்க வழக்கங்களில் அவர்களின் குழந்தைகளுக்கே உரிய பண்பாட்டு தலங்களில் இதுவெல்லாம் மாற்றம். இன்னைக்கு உள்ள குழந்தை இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டியில வேகமா போறவனை கூப்பிட்டு அரை மணி நேரம் உபதேசம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. டே பேரண்டி இங்க வா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல சொல்றப்ப அவன் வெளியே போயிருப்பான். அவன் அதையெல்லாம் விரும்புறது இல்லை. இன்னைக்கு வேகமா ஒரு மாதிரியான டிஜிட்டல் உலகத்தில் தன்னை தொலைத்து விடுகிறார். ஒட்டுமொத்தமாக உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், குழந்தைகளை கையாளக்கூடிய யாரா இருந்தாலும் சரி 24 மணி நேரத்துல ஸ்கிரீன் டைம் திரைய பார்க்கிறது ஒரு குழந்தைக்கு 1 மணி நேரம் கொடுங்க. அதுக்கு மேல கொடுத்தா நாளைக்கு அது உன் குழந்தை இல்லைங்கிறார். நல்லா பாதுகாக்கணும். நம்ம நெஞ்சில கை வச்சு சொல்லலாம், யாராவது ஒரு வீட்டுல 1 ஹவருக்கு மேல ஸ்கிரீன்ல குழந்தைகளை இல்லாம வச்சிருக்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாமே மாட்டிக்குவோம். நானும் சரி நீங்களும் சரி. அது 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதுலதான் இருக்குது. கெஞ்சி கதறி கூத்தாடியாவது வாங்கி கொள்ளுகிறது. இன்றைக்கு வளர்ந்திருக்கிற வாலிப சமுதாயத்தை பார்க்கிற போது இன்னைக்கே பயம் வருதுன்னா, நாளைக்கு இன்றைய குழந்தைகள் வாலிபர்கள் ஆகிற போது இவங்க என்ன மாதிரி வருவாங்க என்பது ஒரு பெரிய அபாயத்திற்குரிய கேள்வி. நாடு முழுக்க வாலிபர்களை இன்னைக்கு பார்க்கிறோமே. ஒன்று போதையின் அடிமைகள், இன்னொன்னு அந்நிய கலாச்சாரத்தின் அடிமைகள், இன்னொன்னு தவறான அரசியல் மற்றும் இயக்க ரீதியான தலைமைகளுக்கு அடிமைகள், இன்னொன்னு இந்த ஸ்கிரீன் அடிமைகள், ஆன்லைன் அடிமைகள். இப்படி எல்லா விதமான அடிமைத்தனத்தங்களோடு நாம் பார்க்கிற இன்னைக்கு இருக்கிற வாலிபர் சமுதாயமே அப்படின்னா, நாளை வளருகிற இன்றைக்கு நம் மக்தபிலே நம்மிடத்தில் முன்னாலே உட்கார்ந்து அலிஃபா ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குழந்தைகள் நாளை வாலிபர்களாகும் போது என்ன நடக்கும்? 107, அதாவது 100 வயசுக்கு மேல் காமிலுல் அக்கலாக இருந்தவர்கள் ஒரு பட்டியல் இருக்கு. எவ்வளவுங்க? 100 வயசுக்கு மேல கமாலுல் அக்கல் பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காதி ஷுரைஹ்ரமுல்லா 107 வயசு வரைக்கும் பயங்கரமான கல்வி ஆற்றல், அறிவாற்றல். அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்படி 107 வயசுல இப்படி இருக்கிறீங்க, ஜம்முன்னு காமிலுல் அக்கலாக இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, சின்ன வயசுல நல்லபடியா இருந்தோம், அல்லாஹ் எங்களை பெரிய வயசுலயும் நல்லா வச்சிருக்கான். தள்ளாடுகிற வயதிலும் கூட தடுமாறாமல், நினைவு மாறாமல், நிதானம் தவறாமல், அறிவு மழுங்காமல் ஒருவர் இருக்க முடியும் என்பதற்கு என்ன ஆதாரம்னா, அவனுடைய இள வயசு சரியா இருக்கணும். நான் பேசிட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம கையில இருக்கிற குழந்தைகளை தயவு செய்து பக்குவப்படுத்துங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இதையெல்லாம் நிறைய தவற விட்டுட்டான். டிசைனா இருக்கிறாங்க வாலிபர்கள். லால்பேட்டையில எல்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்கிறாங்க.
வழி பூரா அவங்கதான் நிக்கிறாங்க. நான் சொல்றது சென்னையில முடியெல்லாம் பாத்தீங்கன்னா முள்ளம்பன்றி மாதிரி நிக்குது. அதுல 5-6 கலர் வேற போடுறான். இப்போ உத்து பார்க்க வேண்டியது இருக்குது. பூனை தலையா மனுஷன் தலையா அப்படி என்னென்னமோ பண்ணி அது பார்த்து அவனுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஊர்ல இருக்கிற ஊசி பாசியை பூரா தூக்கி கழுத்துல போட்டுக்கிறான். பாத்தீங்களா? இப்போ நிறைய இளைஞர்கள் இந்த சாமியாருக்கு ருத்ராட்ச கூட்ட போடுவாங்க, தஸ்மி மணி மாதிரி, அதான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு அவன் ஒரு பைக் ஒண்ணு வச்சுக்கிறான், என்னென்னமோ பாசி ஊசி பாசி எல்லாம் இந்த நரிக்குறவர்கள் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எதையோ தூக்கி பூராத்தையும் போட்டுக்கிறான். எல்லாம் கையில கயிறு 5-6 கயிறு கட்டியிருக்கா, விதவிதமான கலர்ல. முதல்ல இந்த கருப்பு கயிறு ஒண்ணு கட்டுவாங்க, சிகப்பு கயிறு ஒண்ணு கட்டுவாங்க. என்னமோ இங்க மந்திரிச்சா அப்படி, இங்க மந்திரிச்சா இப்படி. இவன் 5-6 கயிறு கட்டுறான். மஞ்சள் சிகப்பு அது இது எல்லாம் என்னென்னமோ கட்டிக்கிறான். அவனை பார்த்தா மனுஷன் மாதிரி ஒரு ஜந்து மாதிரி இருக்கு. டிரெஸ்ஸா போடுறான், ஒண்ணு ஆக டைட்டா போடுவான், மூச்சுட்டா பட்டன் தெரிச்சிரும். இல்லன்னா 3 பேர் உள்ள போடுற அளவுக்கு லூசா போடுறான், இன்னும் 2 பேர் உள்ள பூந்துக்கலாம். இது என்ன ட்ரெஸ், இது என்ன ஸ்டைலு, இது என்ன மாதிரி முடி, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பையலுமே கடுக்கன் போட்டுக்கிற, காது குத்துறாங்க, நீட்டா ஒரு பொட்டு வச்சுக்கிறான். நம்மளுக்கு டெலிவரி கொடுக்க வர்றவன், கார் ஓட்டுறதுக்கு வர்றவன், இந்த ஊபர்ல இதுல எல்லாம் புக் பண்ண அத்தனை பேருமே, பால்கார டெலிவரிக்கார பூரா இது ஒண்ணு போட்டிருக்கான், கம்மல் மாதிரி. அதுக்கு என்ன சொல்லி வச்சானோன்னு தெரியல, எதனால இப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியல. வர வர எல்லாருமே அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த கெட்ட போட பைக்கை எடுத்தான்னு வைங்களேன், அல்லாஹ் அக்பர், பைக்கு பாம்பு மாதிரியே போகும், நேராவே போகாது. ரோட்ல இருக்கிறவன் எல்லாம் களிமா ஓதிக்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அவன் அப்படி வளைஞ்சு போகுது. நான் சொல்றது இந்த இளம் தலைமுறையே, நாளைக்கு உள்ள இளம் தலைமுறையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எப்படி வரும் தெரியல. அதனால் காலத்தே பயிர் செய்யப்பட வேண்டுமானால், பருவத்தை பக்குவப்படுத்தப்பட வேண்டுமானால் ரொம்ப வேகமாக மக்தபுகள் கையில் எடுக்கணும். இன்னைக்கு